நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மூலமாக 12 ராசி நேர்களுக்கும் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமலே அல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மாத பலன்கள் எடுத்துக்கிட்டாலே தமிழ் மாத பலன்களில் முதன்மையாக எடுத்துக்கொள்வது சூரியனை தான் எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 1ஆம் தேதி 1/8/2025 ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலிருந்து 16ஆம் தேதி 8/2025 வரையும் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். 17ஆம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே, தன்னுடைய ராசிக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைந்து விடுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் கடக ராசியிலும், அதேபோல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வக்ர நிலையில், சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் 1/8/2025 முதல் கிட்டத்தட்ட 20/8/2025 வரையும் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மிதுனத்திலும், 21ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் புதனோடு இணைந்த சுக்கிரனாக கடக ராசிக்குள்ளே செயல்படுவார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எந்த அளவுக்கு கொடுக்கின்றன, இந்த பலன்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும், எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நன்மை கிடைக்கும் அப்படின்னா, குறைந்தது 20% கோச்சார பலன்களில் உங்களுடைய எதிர்கால நன்மைகளையோ அல்லது கவனங்கிற விஷயத்தையோ நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளலாம். இந்த 20%க்குரிய செயல்பாடு தன்மை என்னங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போகலாம். தாயின் மீது அளவு கடந்த பற்று, மற்றவர்களை தாயாக இருந்து பார்த்து அரவணைப்பு இருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2025இல் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முயற்சி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மூலமாக நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. புதியதாக தொழில் தொடங்கக்கூட வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா, நீங்கள் வருகிற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே தொடங்குங்க. நல்ல லாபம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கடந்த ஒரு 5 வருட காலமாக, அதாவது மகர ராசி 7.5 சொன்னோம், அந்த 7.5 முழுமையாக சந்தித்தது யாருன்னா நம்ம கடகராசி தான். 7.5 வருஷமாக இங்கிட்டு போனால் அடிக்காங்க, அங்கிட்டு போனால் அடிக்காங்க, எங்கிட்டு போனாலும் அடிக்கிறாங்க. உண்மையாக நம்பினே கூடையே வச்சுக்கிட்டே அடிச்சிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற விஷயந்தான் உங்களுக்கு அதிகமாக இயங்கி இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட இந்த 17ஆம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் உண்டு. அப்போ 17ஆம் தேதி வரை என்னென்ன விஷயங்களில் நீங்கள் செயல்படுத்தலாம், 17ஆம் தேதிக்கு மேலே என்ன விஷயத்தை செயல்படுத்தலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 17ஆம் தேதி வரையும், ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி எண்டு வரையும் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய முழு சிந்தனையும் உங்களுடைய முழு செயல்பாடும் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை யோசிங்க. எதை பண்ணால் என்ன லாபம், எதை பண்ணால் எது நன்மை அடையும், எது லாபம் அதிகமாக இருக்கும். அதே போல் ஒருத்தன் புதுசாக பழகிறானே, அவன் மூலமாக நன்மை உண்டா தீமை உண்டா, புதிய தொழில் தொடங்க போகிறோமே, இதனால் நன்மை உண்டா தீமை உண்டா அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதி வரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொறுமையாக யோசிக்கிறீங்க. 17ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் யோசித்த விஷயத்தில் எது ப்ளஸ் அதிகமாக வருதோ அந்த விஷயத்தை எடுத்து டிக் பண்ணிட்டு செயல்படுத்துங்க. உங்களை டச் பண்ண ஒரு வயலாக முடியாது. அந்த அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு தற்போது உள்ள சூழ்நிலையில் சாதகமாக இருக்கிறது.
மேலும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கார். அப்போ சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கும்பொழுது நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறீங்கன்னா முழுமையான கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு, உறுதியாக லாபத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு என்பது பார்க்குறோம். அதேபோல் இந்த என்ன சொல்லுவோன்னா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க, அதேபோல் வந்து சீருடை அணிந்து வேலை பார்க்கின்ற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு பதவியில் ஏற்றம் உண்டு. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை கிரக ரீதியாக நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது கிரகங்களுடைய அடிப்படையில் உண்மை. அதேபோல் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறை மேலே ஒரு நாட்டம் இருக்கும். என்னதான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, என்னதான் அரசாங்க துறையில் வேலை பார்த்தாலும் சரி, இயல் இசை நாட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலைகளில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள், அல்லது அந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக ஆர்வம் கொள்வீர்கள். பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும், வண்டியில் போனால் பாட்டு, நடந்து போனால் பாட்டு, டூ வீலரில் போனாலும் பாட்டு, எல்லாமே இசை தான். அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் உங்களை இயக்கிக் கொள்வீர்கள் என்பது உண்மை. அப்போ இந்த மாதம் உங்களுடைய கோச்சார கிரகங்கள்லேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள உங்களுக்கு பிடித்தமான, உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பழைய பாடல்களாக இருந்தாலும் சரி, புதிய பாடல்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்பொழுது நல்ல முன்னேற்றம் உண்டு. மனதில் என்ன விஷயங்களை செயல்படுத்த நினைக்கிங்களோ அந்த விஷயங்களை செயல்படுத்துவதற்கான ஆற்றலும் செயல்பாடும் கிரக ரீதியாக ஏற்படுகின்றன. ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க வேலையில் ரொம்ப கவனம் செலுத்தணும். கரெக்டான முறையில் கரெக்டான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு ஏற்றமும் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. என்னென்ன விஷயங்களில் நம்முடைய கடகராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். தொழிலில் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா கிரகங்கள் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக தொழில் பண்ணுறான், சூப்பராக தொழில் பண்ணுறவனை சடக்குன்னு கீழே இறக்கி விட்டுரும். இந்த பாம்பை நம்ம வந்து பாம்பட்டை விளாடுவோம் பார்த்திங்களா, அப்படி விளாடும்போது அப்படியே ஏறி போய்கிட்டே இருப்போம், ஏணிப்படியை பிடிச்சி போயிட்டே இருப்போம், ஒரு பாம்பு சடக்குன்னு கொத்தும், ஸ்வைங்கின்னு கீழே வந்துடுவோம். அதே மாதிரி தான் வாழ்க்கை. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் கடகராசி என்பவர்கள் தன்னை நம்ப வேண்டும், தன்னுடைய தொழிலை முழுமையாக நம்ப வேண்டும், தொழில் மீது அளவு கடந்த அக்கறை வைக்க வேண்டும், வேலையின் மீது அளவு கடந்த காதல் செய்ய வேண்டும். உறுதியாக பல நேரங்களில் பாதிப்படைஞ்சாலும் கிரகங்களுடைய அடிப்படை ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றன. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே சில சூட்சம மறைமுக எதிரிகள் வரதான் செய்வாங்க. அவங்கள கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அவர் தன்னம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கடகராசி என்பதற்கு உறுதியாக வெற்றி, மகிழ்ச்சி, தைரிய வீரியம் அதிகரிக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. தற்போது வரை உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய வீடியோவை பார்த்து நேரம் ஒதுக்கிய அத்தனை அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்போ வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20% லைஃப்பில் மாற்றம், முன்னேற்றம் என்பது உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் 1000 கேள்விகள் இருக்கலாம். நிறைய கேள்விகள் உள்ளே புதைச்சி வச்சுருக்கலாம். சொல்லுவோமா வேண்டாமா, செய்வோமா வேண்டாமா, இதை செஞ்சால் என்ன நடக்கும், அதை செஞ்சால் என்ன நடக்கும், எதுவுமே பார்க்காம பண்ணணும், கடைசியில் லாக் ஆகிட்டோம், இன்னுமே பார்த்து செய்யலாமா, இதை எப்படி செஞ்சால் வெற்றி பெற முடியும், என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பல கேள்விகளுடன் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நம்மளால் பலன் சொல்ல முடியும். அப்படி சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க, அல்லது ஜாதகமே இல்லை எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமான்னு எதிர்பார்க்குற அன்பு நேயர்கள் அனைவருக்குமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. கம்பெனிலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னையே தொடர்பு கொள்ள முடியும். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.